தேவன் என்னை வழிநடத்தவும், அந்த தேவன் என்னை ரட்சிக்கவும், அந்த தேவன் என்னை பாதுகாக்கவும் வல்லவர் என்று பார்க்கும் பொழுது, நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முன்பதாக வைத்துக் கொள்ளும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம எவர்களை முன்பதாக வைக்கிறோமோ இல்லையோ, நம் தேவனை நாம முதலாக வைக்கிறவர்களாக, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பதாக நம்முடைய தேவனை உண்மையாக முதலாக வைக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டுங்க. நம்முடைய தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில நாம முதலாக வைத்திருக்கிறோமா என்பதை நாம பார்க்க வேண்டுங்க. ஏனென்றால் வேத வாக்கியம் கூறும் பொழுது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றால், நம்ம முதலாவது தேவனை நாம தேடுகிறவர்களாக, தேவனை நம்முடைய வாழ்க்கையில நம்ம முதலாவது வைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே அவர் துணையாக, அவர் கேடயமாக, அவர் அவர்களுக்கு மகிமையின் பட்டயமாக அவர் காணப்படுவாருங்க. அதனால் நம் ஒவ்வொருவருமே நம்முடைய தேவனை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது வைத்துக் கொள்ளுகிறவர்களாக